ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் ஃபேமிலி vlogs. லாஸ்ட் வீடியோவில் வைகாசி விசாகம் பழனி ஆண்டவர் கோயிலில் ரொம்பவே சிறப்பாக தொடங்கி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் வைகாசி விசாகம் கொண்டாடப்படுறதே முருகப்பெருமான் தோன்றிய அந்த நாளை தான் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பேன். அதோட முழு விளக்கத்தை இந்த வீடியோவில் நான் கொடுக்குறேன். திருச்செந்தூர் முருகனுக்கும் வைகாசி விசாகத்திற்கும் இப்படி ஒரு தொடர்பு இருக்கா அப்படின்னு நம்மள நிறைய பேருக்கு தெரியாது. இந்த வீடியோ பார்த்துட்டு அது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வைகாசி விசாகம் என்பது முருகனுக்கே உரிய தனித்துவமான சிறப்பு மிகுந்த நாளாக கருதப்படுது. அது ஏன் அப்படி கருதப்படுது அப்படிங்கிறத பார்க்கலாம். தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு உரிய விழாக்களாக பல விழாக்கள் சொல்லப்பட்டாலும் அவற்றில் மிகவும் சிறப்பு வாய்ந்த நாள் அப்படின்னா வைகாசி விசாக நாளை தான் சொல்றாங்க. கருணைக்கூர் முகங்களாரும் கரங்கள் 12 கொண்டே ஒரு திரு முருகன் வந்து ஆங்கு உதித்தனன் உலகம் உய்ய அப்படின்னு சொல்லி கந்த புராணத்துல கச்சியப்ப சிவனாட்சியார் குறிப்பிட்டது போல் உலக மக்களை காப்பதற்காக முருகன் அவதரித்த திருநாள் இதுவாகும். இந்த கொதிக்கிற கோடை காலத்தின் முடிவாகவும் வசந்த காலத்தின் துவக்கமாகவும் கொண்டாடப்படுவதால் வைகாசி விசாக பெருவிழாக்கு வசந்த விழா அப்படின்னு சொல்லி மற்றொரு பெயரும் இருக்கு. அந்த முருகப்பெருமான் நம்மளோட வாழ்க்கையில நம்ம வாட்டி எடுக்கிற துன்பங்களை போக்கி வசந்தத்தை தரும் கடவுள் என்பதால் வைகாசி விசாகம் முருகனுக்கே உரியது. இதை உண்மை என சொல்வது போல திருச்செந்தூர்ல வைகாசி விசாக பெருவிழாவின் போது முருகப்பெருமான் வசந்த மண்டபத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார். திருச்செந்தூர் முருகனுக்கும் வைகாசி விசாகத்திற்கும் அப்படி என்ன தொடர்பு இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் இந்த பதிவுல. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வைகாசி விசாகம் அப்படின்னு சொன்னாலே முருகப்பெருமானுக்குரிய நாளாக உலகத்துல இருக்க எல்லா பக்தர்களும் வெகு சிறப்பாக கொண்டாடப்படும் ஒரு நாள் இது. முருகப்பெருமான் அவதரித்த தினம்தான் வைகாசி விசாகம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். வைகாசி மாத பௌர்ணமியும் விசாக நட்சத்திரமும் இணையும் நாளிலேயே முருகப்பெருமான் சிவபெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து அந்த அழகன் முருகன் அவதரித்ததாக புராணங்கள் சொல்கின்றன. முருகப்பெருமானின் அவதார நோக்கமே தீமைகளை அழித்து நன்மைகளை காக்க வேண்டும் என்பதுதான். உலகம் முழுவதும் பல இடங்களிலும் முருகப்பெருமான் கோவில் கொண்டிருந்தாலும் இந்த திருச்செந்தூர் தலமே வைகாசி விசாகத்திற்குரிய தலமாக சொல்லப்படுகிறது. இதுக்கு ஒரு புராண கதையும் இருக்குன்னு சொல்றாங்க. அது என்ன அப்படிங்கறத சொல்றேன் கேளுங்க. புராண கதைகளின்படி பராசர முனிவர் என்ற முனிவர் ஒருவர் வாழ்ந்து வருகிறார். அந்த முனிவருக்கு 6 பிள்ளைகளும் இருக்காங்க. அந்த 6 பிள்ளைகளுமே ரொம்பவே குறும்புக்காரர்களாக இருக்காங்க. இந்த 6 பேரும் ஒரு சமயம் ஆற்றில் குளிக்க சென்ற போது அங்குள்ள நீரை அசுத்தம் செய்து விளையாடி கொண்டிருக்காங்க. இதனால ஆற்றில் இருந்த மீன்கள், தவளைகள் உள்ளிட்ட உயிரினங்கள் பெரும் துன்பத்திற்கு ஆளாகின. ஆனால் அவர்கள் தங்களின் செயலை நிறுத்தாமல் தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்காங்க. இதனை அறிந்த பராசர முனிவர் 6 என்பது சிவபெருமானுக்கு சமமானது, அதனால ஆற்று நீரை இப்படி அசுத்தம் செய்வது தவறு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ஆற்றினை எப்போதும் மரியாதையுடனும் வணங்கி பராமரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த 6 மகன்களுக்கும் அறிவுரை வழங்கியிருக்காரு. ஆனாலும் அவர்கள் கேட்கவில்லை. மகன்களோட இந்த செயலால ரொம்பவே கோபம் அடைஞ்ச பராசர முனிவர் தனது பிள்ளைகளை மீன்களாக போகும்படி சாபம் அடிக்கிறாரு. அதுக்கப்புறமா தங்களோட தவறை உணர்ந்த மீன்களாக இருந்த அந்த 6 மகன்களும் சாப விமோசனம் என்ன அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கிட்ட கேட்குறாங்க. அதற்கு அந்த பராசர முனிவரோ பார்வதியின் கருணையால் நிவாரணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதற்கு பிறகு சிறிது காலம் ஆற்று நீரில் மீன்களாக அவர்கள் 6 பேரும் வாழ்ந்து வருகின்றனர். ஒரு நாள் கைலாயத்தில் குழந்தையாக இருந்த முருகப்பெருமானுக்கு பார்வதி தேவியார் ஞானப்பால் ஊட்டி கொண்டிருந்தார். அப்போது முருகப்பெருமானின் வாயிலிருந்து சிந்திய ஒரு துளி பால் பூலோகத்தில் பராசர முனிவரின் மகன்கள் மீது, அதாவது மீன்களாக வாழ்ந்த அவங்க வசிக்கிற அந்த ஆற்றில் விழுந்தது. இதை சாப்பிட்ட 6 பேரும் முனிவர்களாக மாறி சிவனை பிரதிஷ்டை செய்து பூஜை செய்ய துவங்கினார்கள். இந்த 6 பேர் செஞ்ச அந்த பூஜையில ரொம்பவே மகிழ்ந்த ஈசன் திருச்செந்தூர் திருத்தலம் சென்று தவம் செய்தால் திருக்காட்சி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அசரீரியாக கட்டளையிடுகிறார். அதன்படியே முனிவர்கள் 6 பேரும் திருச்செந்தூர் திருத்தலத்திற்கு சென்று தவம் செய்கின்றனர். வைகாசி விசாக திருநாளில் முருகப்பெருமான் அவர்களுக்கு காட்சி தந்து சிவபதம் அடையும் வரத்தையும் அளிக்கிறார். இந்த சம்பவத்தை நினைவு கூறும் விதமாகவே இப்போதும் திருச்செந்தூர் திருத்தலத்தில் 10 நாட்கள் நடைபெறும் வைகாசி விசாக பெருவிழாவின் போது வசந்த மண்டபத்தில் ஒரு தண்ணீர் தொட்டியில் 6 மீன் பொம்மைகளை இட்டு அவர்களுக்கு முருகப்பெருமான் சாப விமோசனம் அளித்து ஆட்கொள்ளும் நிகழ்வு இன்றளவும் நடத்தப்படுகிறது. அதே மாதிரி வைகாசி விசாக பெருவிழாவின் போது நெருப்பில் இருந்து அவதரித்த முருகப்பெருமானின் திருமேனியை குளிர்விக்க பக்தர்கள் பலரும் பால் குடம் ஏந்தி வந்து பால் அபிஷேகம் செய்கிறார்கள்.
இந்த திருச்செந்தூர் திருத்தலத்துல முருகப்பெருமானுக்கு பால் அபிஷேகம் மட்டுமல்ல, கருவறையில் தண்ணீர் நிரப்பி ஆத்ம சாந்தி அபிஷேகமும் நடத்தப்படுகிறது. வைகாசி விசாக தினத்தன்று முருகப்பெருமானை விரதமிருந்து மனம் உருகி வழிபட்டால் முந்தைய பிறவிகளில் செய்த பாவ வினைகள் நீங்குவதுடன் அந்த பாவ வினைகளால் இந்த பிறவியில் அனுபவிக்கும் துன்பங்களும் நீங்கும் என்பது ஐதீகம். கருணைக்கடல் கந்தனை மனமுருகி வேண்டினால் நம்மளுடைய துன்பங்கள் அனைத்தும் ஒரு நொடி பொழுதும் நம்ம கிட்ட இருக்காது அப்படிங்கிறது உண்மை. வைகாசி விசாகம் 2024 மே 22ஆம் தேதியா மே 23ஆம் தேதியா எந்த நாளில் முருகப்பெருமானுக்கு விரதம் இருக்க வேண்டும் அப்படிங்கிற சந்தேகம் நிறைய இருக்கு. இந்த வருஷம் ஒரு சில பண்டிகைகள் இந்த மாதிரி குழப்பத்தோடு தான் இருக்கு. இந்த நாளில் கொண்டாடணுமா அடுத்த நாளில் கொண்டாடணுமா அந்த மாதிரி தான் இருக்கு. எந்த நாளில் விரதம் இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். முருகப்பெருமானுக்கு திதிகளில் சஷ்டி தீதி எப்படி ஏற்றதாக உள்ளதோ அதே போல் நட்சத்திரங்களில் கிருத்திகைக்கு அடுத்தபடியாக முருகப்பெருமானால் சிறப்பு பெறும் நட்சத்திரம் விசாக நட்சத்திரமாகும். வைகாசி மாசத்துல வர விசாக நட்சத்திரத்துல தான் சிவபெருமானின் 5 முகங்கள் தவிர 6வது முகமாக அதோ முகத்தில் இருந்து வெளிப்பட்ட 6 தீப்பொறிகளில் இருந்து 6 குழந்தைகளாக முருகப்பெருமான் அவதரித்தார். கந்த கடவுள் 6 முக பெருமானை 5 முக திருமுகங்களை மட்டுமே நம்மால் தரிசனம் செய்ய முடியும். 6வது முகமான அதோ முகம் பின்புறம் மறைந்திருக்கும் காரணத்தினால் அதோ முகத்தின் தரிசனத்தை வேண்டும் பக்தர்களுக்கு தேடி வந்து அருள் செய்யும் வேலையை பார்வதி தேவியிடம் இருந்து பெற்ற வேலினை கொண்டு முருகப்பெருமான் நிறைவேற்றி வருவதாக புராணங்கள் கூறுகின்றன. முருகப்பெருமானுக்குரிய வைகாசி விசாகம் இந்த ஆண்டு எந்த தேதியில வருது அப்படின்னு குழப்பம் பக்தர்களுக்கிடையே அதிகமா இருக்கு. பல சிறப்புகளை உடைய வைகாசி விசாக பெருவிழா இந்த ஆண்டு மே 22ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளதாக பஞ்சாங்கத்துல குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனா மே 22ஆம் தேதி நைட்டு 7:15 மணிக்கு தான் பௌர்ணமி திதி தொடங்க இருக்கு. அன்னைக்கு தொடங்கி மே 23ஆம் தேதி இரவு 7:48 வரைக்கும் பௌர்ணமி திதி இருக்கு. அதே சமயம் மே 22ஆம் தேதி காலையில 8:15 மணிக்கு ஒரு 8:18 மணிக்கு போல விசாக நட்சத்திரம் தொடங்கிடுது. அது மே 23ஆம் தேதி காலையில 9:45 மணி, அதாவது 9:43 மணியோட முடிஞ்சு போகுது. இந்த காரணத்தினால வைகாசி விசாகம் மே 22ஆம் தேதியா அப்படி இல்லைன்னா மே 23ஆம் தேதியா அப்படிங்கிற குழப்பம் நிறைய பேருக்கு இருக்கு. இந்த 2 நாட்கள்ல எந்த நாள்ல விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட வேண்டும் அப்படிங்கிற சந்தேகம் இருக்கு. பஞ்சாங்கத்தில் அப்படி சொல்லியிருந்தாலும் உதயாதி கால நேரப்படி பார்த்தா மே 23ஆம் தேதி தான் சூரிய உதயத்தின் போது விசாக நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணைஞ்சு இருக்கு. ஆனா அதுலயும் ஒரு சிக்கல் இருக்கு. அன்றைய தினம் இரவு வரை பௌர்ணமி இருந்தாலும் காலையில 9:45 மணிக்கு, அதாவது 9:43 மணியோட விசாக நட்சத்திரம் முடிஞ்சு போகுது. அதே சமயம் மே 22ஆம் தேதி காலை 8:15 மணிக்கு, அதாவது 8:18 மணி துவங்கி அன்னைக்கு நாள் முழுக்க விசாக நட்சத்திரம் இருக்கு. முருகப்பெருமான் அவதரித்தது விசாக நட்சத்திரத்துல தான் அப்படிங்கிற ஒரு ரீசன்னால அந்த நட்சத்திர அடிப்படையில் மே 22ஆம் தேதியை வைகாசி விசாக நாளாக கணக்கில் எடுத்துக்கொண்டு பக்தர்கள் விரதம் இருந்து கடைபிடித்து முருகப்பெருமானை வணங்கலாம். பெரும்பாலான முருகன் விழாக்கள் மற்றும் விரத நாட்கள் திருச்செந்தூர் தலத்தையே அடிப்படையாக வைத்து கொண்டாடப்படுகிறது. முருகப்பெருமானின் அறுபடை வீடுகள்ல 2ஆம் படை வீடான திருச்செந்தூரில் இந்த ஆண்டு மே 22ஆம் தேதி வைகாசி விசாக திருவிழா கொண்டாடப்பட உள்ளது. அன்றைய தினம் நள்ளிரவு 1 மணிக்கு நடை திறக்கப்பட்டு முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள், அதோட உதய மாத்தாண்ட பூஜை, விஸ்வரூப தரிசனம் உள்ளிட்ட வைபவங்கள் நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் நடந்து வருகிறது. இந்த வைகாசி விசாக நாளில் உங்களால முடிஞ்சா திருச்செந்தூர் அப்படி இல்லைன்னா பழனி ஆண்டவரை போயிட்டு தரிசனம் செஞ்சுட்டு வாங்க. அப்படி முடியாதவங்க வீட்டிலேயே முருகப்பெருமானை மனதார நினைத்து பூஜை வழிபாடு செஞ்சுக்கலாம். உங்களால முடியும் அப்படின்னா விரதம் இருந்து முருகப்பெருமானை மனதார வேண்டிக்கோங்க. வைகாசி விசாக நாளில் எல்லாருக்கும் எல்லா பலன்களும் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் ப்ரே பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசா பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல பார்க்கலாம். டாடா பை.